ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 16 ஜனவரி 2021 நியூ சர்வர் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்பம் பிஎஸில் ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வெப்சைட், அதாவது www.albumps.com, ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ 5.2ல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் ஓவரலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே சில பேர் கேட்ட இது எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதுலேயே நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ், ஸ்டார்டிங் ப்ராப்ளமே நிறைய இருக்குது. ஸோ மோர் தென் ஆப்ஷன் இதில் இருக்கிற எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் முழுக்க சொல்லி முடிச்சிட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் கேட்ட சின்ன சின்ன டவுட்ஸ் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டியை எப்படி கொண்டு வர்றது, மோஸ்ட்லி எல்லோரும் கேட்ட கொஷினாக தான். ஸோ தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி எப்படி கொண்டு வர்றது. தென் ஹோமில் பார்த்தீங்கன்னா, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு சர்வர் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் 6 மந்த்து 1 இயர் லைசன்ஸ் வாங்கினவங்க தயவு செய்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.2 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். ஸோ நியூ சர்வர் அப்டேட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து அந்த சர்வர் ஒர்க் ஆகாது. இன்றைக்கி டேட்டு வந்து 16/1/2021. ஸோ இதோட லாஸ்ட்டு அப்டேஷன், அதாவது சர்வர் க்ளோஸ் ஆகிடுச்சு, நியூ சர்வர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை மறக்காதீங்க. தென் வந்து இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ டெம்ப்ளேட்லேருந்து ஆரம்பிப்போம். டெம்ப்ளேட் வந்து தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எல்லாரும் கேட்ட கொஷின் தான். நான் வந்து பிஎஸ்டி கலெக்ஷன் வச்சுருக்கேன், அதை எப்படி இந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வர்றது, அதை எப்படி குயிக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி குயிக்காக ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி உள்ளே கொண்டு வர்றதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் ஃபோல்டர்ஸ். ஆட் ஃபோல்டர்ஸில் நான் வந்து டிமேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிமேக்ஸ் கலெக்ஷன்ஸில் தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி நான் ஒரு வேல்யூமை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே டிக் அடிக்கிறேன். டிக் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூமில் டெமோக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஜேபிஜி தான் காட்டுதே தவிர பிஎஸ்டி காட்டலை. ஸோ ஓகே, அப்போ பிஎஸ்டி காட்டலன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணி ஜென்ரேட் தம்ப்நெயில்ஸ்னு இருக்குது. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஃபோட்டோஷாப்பில் அந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபோட்டோஷாப் இல்லை நார்மலாகவே தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஜென்ரேட் தம்ப்நெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ராசஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பர்சன்டேஜஸில் போயிட்டுருக்கு. ஸோ சிஸ்டத்தோடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும், குயிக்காகவும் நடக்கலாம். பட் வந்து இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் தேவைப்படும், ஓகேங்களா? அதாவது சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அப்போ மட்டும் இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டியை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து எல்லோரும் கேட்டது என்னென்னா, குயிக்காக வந்து இப்போது நம்ம இந்த பிஎஸ்டி பயன்படுத்தும் போது நம்ம பொதுவாக ஆட்டோ பிஎஸ்டியாக மாற்றி பண்ணும்போது குயிக்காக இருக்குன்றதுனால நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அதை கைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பிஎஸ்டியை ரைட் கிளிக் பண்ணி திருப்பி நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேறு ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு வேல்யூம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் மொத்தமாகவும் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃப்ரேம் இருக்கக்கூடிய இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகேங்களா, 6 ஃப்ரேம்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 2 3 4 5 6 ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 6 ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 and 6 ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் இன்ட்டு ஃப்ரேம்னு கொடுக்குறேன். பேஸ்ட் இன்ட்டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, அது ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லையும் அந்த ஃபோட்டோஸை வரிசையில் நம்ம எப்படி சூஸ் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி வரிசையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸிங் பண்ணிவிடும். இதுக்கு வந்து ஆட்டோ பிஎஸ்டியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கலெக்ஷனாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது இன்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆர்டர் படி நம்ம அந்த வரிசைப்படி அது ஃபில் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இது வந்து அந்த பிஎஸ்டியில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அது படி வச்சிருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம இந்த இது எப்படி வேணுமோ அலைன்மெண்ட்டு நம்ம அப்படி வச்சுக்க முடியும், ஓகேங்களா?
ஸோ ஃபில்லிங்காக நான் இந்த சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். நான் வேறு ஒரு கலர் ஃப்ரேமே எடுத்துக்கிறேன். அதாவது மல்டிப்புளாக இருக்கும்போது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் எத்தனை இருப்பாங்க? 1 1 2 3 4 5 6. 1 ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிறேன். 2 3 4 5. ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இன்டு ஃப்ரேம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் T கொடுத்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அந்தந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை அலைன்மெண்ட் பண்ணி நீங்கள் அழகாக சூப்பராக பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து ஃபில்லிங் மெத்தட் எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் அந்த ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்க முடியும். இது ஒரு மெத்தட். இது வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இண்டிவிஜுவல் ஃபோட்டோ இருந்தாலும் பேஸ்ட் இன்டு ஃப்ரேம்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ரேம்ஸில் போய் அது வந்து ஷீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 5.2. ஓகேங்களா? 5.2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்டர்நெட் தேவைப்படும். சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இன்டர்நெட் தேவைப்படும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் வேணால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டது இன்டர்நெட் இல்லை. ஸோ வித்தவுட் இன்டர்நெட்டில் நான் வந்து AlbumPs ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக இன்டர்நெட் தேவைப்படாது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டர்நெட் தேவைப்படாது. இது வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் தேவைப்படும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதை உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ QR கோடில் உங்கள் வெப்சைட்டை போட்டுக்கலாம். இப்போ நாம் வந்து இந்த வெப்சைட்டை வந்து AlbumPs.com. ஓகேவா? இதுதான் நம்ம வெப்சைட்டு. ஸோ கிரியேட் QR கோட். ஓகே, கிரியேட் QR கோடுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு QR கோடை ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு QR கோடை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து காலண்டர் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் காலண்டரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் ஆப்ஷனில் ஸ்வைப் இமேஜ், ஸ்வைப் பொசிஷன், ஃபேட்டன் லேயர் ஃபேட்டன் ஷீட் அண்டு ஸ்பிளிட் லேயர். அதாவது ஸ்பிளிட் லேயர்ன்னும் போது சில பிஎஸ்டிஸில் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணும்போது 2-3 ஃப்ரேமு இல்லை 2-3 லேயர் ஒன்றாவே இருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டு ரிஸ்ட்ரைட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். நம்ம வைக்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வைக்கும்போது நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணாலோ ஜூம் அவுட் பண்ணாலோ அந்த குவாலிட்டி லாஸ் ஆகாது. அப்போது வந்து நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம் இல்லையா? முடிக்கும் போது ஃபைனலைஸ் பண்ணும்போது அந்த அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ரிஸ்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஒட்டுமொத்த டூல்ஸும் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். தென் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டிங் அந்த ஃபாண்ட்ஸு எல்லாமே இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்னென்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ ஸோ இங்கேயே ப்ரீவியூ பார்த்துக்கிட்டு அந்த ப்ரீவியூக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம கிரியேட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே ப்ரீவியூ பார்த்துக்கிட்டு அங்கே வந்து நம்ம என்ன டைப் பண்ணோமோ இங்கே டைப் பண்ணிவிட்டு அங்கே போய் அப்ஸ் வச்சுக்க முடியும். அப்படி ஒரு சூப்பர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட்டோ டெம்ப்ளேட்டாக மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி வீடியோ நான் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மிஸ் பண்ண தகவலை மட்டும் தான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி எல்லோரும் கேட்டது நான் எப்படி தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த இதில் நல்ல பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே ஒரு தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி தான். அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் T கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ பொசிஷன் வச்சுக்கலாம். நான் சும்மா எப்படி வைக்கணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணாமல் வச்சேன். நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் செலக்டட் பிக்சர்ஸ் வச்சுக்க முடியும். ஓகேவா? மோஸ்ட்லி கேட்ட கொஷினுக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தென் ஃபோட்டோஸு ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரே சாஃப்ட்வேர் இது மட்டும்தான். இப்போது அந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் 5 மெத்தடில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ 6வது மெத்தடில் எப்படின்னா எந்த பிஎஸ்டியும் நீங்கள் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி சூஸ் பண்ண போகிறீங்க. எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இன்டு ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் டு ஃப்ரேம்
அந்த லேயர் நம்ம என்னென்ன லேயர் செலக்ட் பண்ணுமோ அந்த லேயர்ஸ்குள்ளே இந்த ஃபோட்டோஸ் போய் பேஸ்ட் ஆகிடும். பிளேஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அதாவது நம்ம இது பண்ணுறது பிளேஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே பிளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். ஓப்பன் இன் ஃபோட்டோஷாப். ஸோ எல்லாமே ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸுமே உள்ளே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையுமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்டேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அது தகவல் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்றதுனால தான் யூடியூப் மூலயமா இந்த தகவலை கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.